வெல்கம் டு மகாராஜா ஏசி சர்வீஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா ஒரு ஏசியை கலத்தி யாராக இருந்தாலும் ஈஸியாக வீட்டில் நம்மளே எப்படி கலத்துறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஏசியை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஏசியை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு கூலிங் வரணும். கம்ப்ரஸர் ஆன் ஆகி ஃபஸ்ட்டு கூலிங் வரணும். கூலிங் வந்தோடனே வெளியே போய் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சைடில் ஏதாவது கவர் இருந்துச்சுன்னா கவரை கலத்திக்கோங்க. கவரை கலத்திட்டு அந்த சைடில் இருக்க டம்மி நட்டு, பெரிய பைப்பு சின்ன பைப்பு 2 பைப்பில் உள்ள டம்மி நட்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கலத்தணும். கலத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ரெண்டுத்துலேயுமே அலன் கீ டைப் தான் கொடுத்துருப்பாங்க. அலன் கீ பார்த்தீங்கன்னா 4, 5 இது 2 தான் எல்லா ஏசிலையுமே காமனாக வரக்கூடிய இது 2 தான், வேறு இதே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஏசியில் பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் அலன் கீ. அதனால் சின்ன பைப்பை ஃபஸ்ட்டு லாக் பண்ணணும். டிஸ்சார்ஜை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணி கொஞ்சம் நேரம் அது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகணும். ஆனதுக்கப்புறம் 2 பைப்பையும் ஃபஸ்ட்டு தொட்டு பாருங்கள். சில்னஸ்ஸு சுத்தமாக இருக்கக்கூடாது. சில்னஸ் ஃபுல்லாகவே குறையட்டும். குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பைப்பையும் லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு சின்ன பைப்பை லாக் பண்ணணும். லாக் பண்ணி 4 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் பெரிய பைப்பை லாக் பண்ணணும். பெரிய பைப்பை லாக் பண்ணி ஃபுல்லாக லாக் பண்ணி கடைசி சுற்று வரதுக்குள்ளே நீங்கள் உள்ளே ட்ரிப்பர் சுவிட்சை மெயின் சுவிட்சையே ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கையும் உரி விட்டுறணும். உரி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒயரிங் லைனை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இங்கே கலத்துனீங்க அப்படின்னா வேறு எங்கேயாவது மாட்ட வேண்டியிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரிங் லைனை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அந்த ஒயரை ஃபுல்லாக கலத்தி விட்ருங்க. கலத்தி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பைப்பு சின்ன பைப்பு அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ கலத்த வேண்டியது சின்ன பைப்பு தான் கலத்தணும். ஏன்னா சின்ன பைப்பு எது கலத்துறோம் அப்படின்னா, ஏதாவது கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் சின்ன பைப்பு வழியோடையே போயிடும். பெரிய பைப்பு நீங்கள் ப்ரெஷர் இருக்கும்போது கலந்தீங்க அப்படின்னா ரிட்டன் நம்ம மேலே அடிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு சின்ன பைப்பை கலத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய பைப்பை கலத்தணும். பெரிய பைப்பையும் ஃபுல்லாக கலத்திட்டு அதுக்கப்புறம் அந்த 2 பைப்லேயுமே நீங்கள் இன்சுலேஷன் டேப்பு அல்லது பேக்கிங் டேப் எதை வச்சு 2த்தையும் நல்லா கவர் பண்ணிடுங்க. அது மாதிரி இந்த அவுட்டோரில் இருக்க அந்த பைப் லைனையும் கலத்தி விட்டு அதுலேயுமே நீங்கள் இந்த இன்சுலேஷன் டேப்பை போட்டு விட்ருங்க. அப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேர் நட்டு இருக்கிறது, அதாவது பெரிய அந்த உள்ளே இருக்க இன்டோர் பைப்பும் அவுட்டோர் பைப்பும் ஜாயின் பண்ணுற அந்த ஃப்ளேர் நட்டு இருக்கும். அதில் இருக்க பைப் லைனில் இருக்க அந்த ஸ்லீவு, அப்புறம் அந்த டேப்பு, ஒயிட் டேப் ரோலு எதாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த இப்போ நான் இது பண்ணுற மாதிரியே கிழிச்சு விட்டு பூரத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 2 ஃப்ளேர் நட்டு இருக்கும். ஆஃபு, குவார்ட்ரு இது 2மே இருக்கும். அது 2த்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 2 ஸ்பேனர் உங்களுக்கு தேவைப்படும், அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரு. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பெரிய பைப்பு சின்ன பைப்பு இதில் எதனாலும் நீங்கள் இதில் கலத்தலாம். ஏன்னா பின்னாடி நம்ம லைனை பிரித்து விட்டுட்டோம். அதனால் இதில் நீங்கள் எதனாலும் லைனை கலத்தலாம். கலத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு தான், அதாவது ஒரு ஸ்பேனரை கீழே போட்டுட்டு அந்த மேலே இன்னொரு அந்த பெரிய பைப்பு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் இன்னொரு ஸ்பேனரை போட்டு லூஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு தான் கலத்தணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பேனர் வச்சு கலத்தணும் அப்படின்னா பைப்பு திரும்பிடும். அதே மாதிரி சின்ன பைப்பையும் இப்போ நம்ம கலத்துறோம். 2 லைனையும் கலத்தி விட்டுட்டு நீங்கள் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே போட்டது மாதிரி இது 2த்துலேயுமே நீங்கள் அந்த பேக்கிங் டேப்போ அல்லது இன்சுலேஷன் டேப்போ அந்த 2 லைன்லேயும் நீங்கள் நல்லா சுற்றிடணும். சுற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இன்டோரை இப்போ நம்ம கலத்த போகிறோம். இன்டோரை எப்படி கலத்தணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த லீஃபை நல்லா கீழே இறக்கி விட்டுக்கோங்க. இறக்கி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் கீழே ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை நீங்கள் அலன் கீ வச்சும் லைட்டாக நிமிர்த்து விட்டு நீங்கள் இன்டோரை கலத்திடலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக தூக்கிட்டு விரலை உள்ளே விட்டு அந்த லாக்கை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, கீழே ப்ரெஸ்ஸுன்னு உங்களுக்கு எழுதியிருக்கும், எல்லா ஏசிலையுமே எழுதியிருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டோரை மட்டும் லைட்டாக ஃபஸ்ட்டு கீழே தூக்குனீங்க அப்படின்னா கீழே வந்துடும். அப்புறம் நீங்கள் செட்டோடு கலத்தி அப்படியே கீழே வச்சிட வேண்டியதான். கீழே வைக்கும்போது நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் வைக்கணும். ஏன்னா ரைட் சைடு போர்டு இருக்கும், ட்ரைனேஜ் லைனும் அங்கே தான் இருக்கும், போர்டு எல்லாமே இருக்கும். அதனால் எப்போ வச்சாலும் எந்த ஏசியை கலத்தினாலும் லெஃப்ட் சைடு தான் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் தண்ணி கீழே போகும், போர்டில் படாது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளேட் இருக்கும், பிளேட்டில் இருக்க ஸ்க்ரூவை கலத்திட்டீங்க அப்படின்னா பிளேட்டும் ரிமூவ் ஆயிரும்.